முத்தியால்பேட்டை பகுதியில் பேக்கரி ஒன்றில் மாமூல் கேட்டு கடையை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் பேக்கரிக்கு சின்ன கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி அப்பு மற்றும் அவரது கூட்டாளியான 17 வயது சிறுவன் ஆகியோர் கடையின் உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு பட்டாக்கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி அப்பு மற்றும் அவரது கூட்டாளியான 17 வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது காவல் நிலைய கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணைக்காக அடித்து நொறுக்கிய பேக்கரிக்கு போலீசார் அழைத்துச் சென்ற போது ரவுடி அப்பு மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் பேக்கரியின் உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் முன்பகை காரணமாக பிரபல ரவுடியை கொலை செய்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி டிவி நகரைச் சேர்ந்தவர் அப்பு. இவர் மீது கொலை உட்பட 7 வழக்குகள் உள்ள நிலையில் மது அருந்த சென்றபோது மர்ம நபர்களால் இவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்பு தனது அண்ணன் பிரபுவை கடந்த 2025ஆம் ஆண்டு படுகொலை செய்ததாகவும் அதற்கு பழிக்கு பழியாக பிரபுவின் மகன்கள் பிரவீன், பிரதீஷ் ஆகியோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து வேல்ராம்பட்டி ஏரிக்கரை பகுதியில் பதுங்கி இருந்த பிரவீன், பிரதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சோனாம்பாளையம் மணி, வாசுதேவன், வைஷியால் வீதி பழனி, திப்புராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அன்பரசன், ரெட்டியார்பாளையம் ஜீவா ஆகிய 7 பேரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இரவு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள பிரான்சிஸ் அசிசியார் பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் உறைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக புதிதாக 2.5 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்ட புதிய மணிக்கூண்டை பங்கு தந்தையர்கள் சாமிநாதன், செல்வம், சாமுவேல் ஆகியோர் புனிதம் செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏவி சுப்பிரமணியன் மணிக்கூண்டை திறந்து வைத்தனர். கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே அக்கம்பேட்டை கடற்கரையில் இருந்து படகு மூலம் தமிழக பகுதிக்கு கடத்த இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து 3 மீனவர்களை கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அக்கம்பேட்டை கடற்கரையில் இருந்து படகு மூலம் தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக கோட்டுச்சேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் படகு மூலம் தமிழகத்திற்கு கடத்த இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டிலை பறிமுதல் செய்து படகில் இருந்த சீர்காழி பகுதியைச் சேர்ந்த மணிபாரதி, சிவன், குப்ராஜ் என்கிற 3 மீனவர்களை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய படகு மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டையில் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்தவர் ரவுடி அப்பு. இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் லாஸ்பேட்டை அருகே இவர் மது அருந்திக் கொண்டிருந்த போது மர்ம கும்பல் கல்லை போட்டும் பாட்டில்களால் சரமாரியாக குத்தியும் அவரை படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் அப்புவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காம மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக கொல்லிமேடு மைதானத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறு காரணமாக அப்பு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் நகரின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை, விஜயதசமி பண்டிகை விடுமுறைகள் என தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. மேலும் இது குறித்தான ட்ரோன் காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.